இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டில் முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, இனி வரும் காலங்களில் அனைத்து துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களையும் காலநிலை நடவடிக்கையோடு ஏந்து செயல்படுத்துகிற விதமாக பட்ஜெட் உருவாக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, நமது நாடு பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் கார்பன் உமிழ்வுகளை குறைக்க தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட சில பங்களிப்புகளை ஏற்றுக்கொண்டது போல் நம் மாநிலத்தின் கார்பன் உமிழ்வுகளை குறைக்க 2030க்குள் செயல்படுத்த வேண்டிய மாநில அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்பு உருவாக்கப்பட்டு அவற்றை இலக்குகளாக கொண்டு செயல்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும் நடவு செய்ய 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள் வழங்கப்படும். நான்காவது அறிவிப்பு, வரும் காலங்களில் தொழிற்சாலைகளும் அரசு நிறுவனங்களும் இணைந்து பசுமை தொழில்நுட்பங்களில் முதலீடு செஞ்சு உமிழ்வுகளையும் குறைக்கவும், உள்ளாட்சி அமைப்புகள் காலநிலை நடவடிக்கை முக்கியத்துவம் கழிச்சிட செயல்படவும், இளைஞர்கள் காலநிலை தலைவர்களாகவும் தூதுவர்களாக உருவெடுக்கவும் தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் நமக்கு சமூக நீதி ஒரு கண் என்றால் காலநிலை நீதி மற்றொரு கண். எனவே காலநிலை மாற்றத்தை நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொள்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.